கலிக்காம நாயனார். நம்ம குரு பூஜை இந்த மாதம் காணக்கூடியவர்ல முதலாவதாக இருக்கக்கூடியவர் கலிக்காம நாயனார். இப்போ சேக்கிழார் பெருமான் என்ன பண்றார், ஒவ்வொரு நாயன்மாரை சொல்லும் பொழுதும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலை முதல்ல சொல்வார். எந்த ஊர்ல பிறந்தாங்க, அந்த ஊரினுடைய வளம் எப்படி இருக்கு, ஏன்னா அந்த ஊர் எவ்வளவு செழிப்போட இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்படி அந்த ஊரினுடைய பெருமையை முதல்ல சொல்றாரு சேக்கிழார் பெருமான். என்ன சொல்றாரு பாருங்க, சோழ வளநாட்டு வளம் காவிரி சிறப்பை பத்தி சொல்றாரு. பெண்கள் ஆடக்கூடிய ஒளி, பெண்கள் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள், அந்த ஓசை கீதநாத ஓசை. ஒரு புறம் பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும், மறுபுறம் உழவர்களினுடைய ஒளி. அப்பெல்லாம் தொழில் அப்படின்னா உழவு தொழில் தானங்க. அப்போ அந்த உழவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளி, இந்த எல்லாமே சேர்ந்து எப்படி இருக்குமா, கடல் ஒளியை நாணச் செய்யும், கடல் ஒளியை வெட்கமடைய செய்யுமா. கடல் அலை எவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும், அதனுடைய ஓசை எப்படி இருக்கும், கடலே என்ன ஆகுமா, வெட்கப்பட்டு ஒளிந்து கொள்ளுமா. அந்த அளவிற்கு அந்த ஊரில் நடனத்தினுடைய ஒளியும் பாடல்களினுடைய ஒளியும் மந்திரத்தின் ஒளியும் அவர்கள் ஓயாமல் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பினுடைய ஒளியும் இருக்கும் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறாரு சேக்கிழார் பெருமான். எப்போ விழா நடந்து கொண்டே இருக்குமாங்க. இந்த திருவேற்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு சென்னையில், விழவின் காடு வேர்க்காடுன்னு சொல்லுவாங்க. விழவின் காடு வேர்க்காடு, இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. வேல மரங்கள் அதிகமாக நிறைந்த பகுதியாக இருக்கிறதால இப்படி ஒரு பெயரும், இன்னொரு பெயர் விழாக்கள் நடந்து கொண்டே இருக்குமா, அதனால தான் விழவின் காடு அப்படின்னு அதற்கு பெயர் ஏற்பட்டது. வேர்க்காடு, அதன் பிறகு திருவேற்காடுன்னு நம்ம சொல்கிறோம். எல்லா ஊருக்கும் சிறப்பு கருதி திருவேற்காடு, திரு அப்படிங்கிற அடைமொழியை நாம் நினைத்து சொல்வது வழக்கம். அப்போ இந்த ஊர்லேயும் விழாக்கள் நடந்து கொண்டே இருக்குமா. இப்போ விழாக்கள் நடந்து கொண்டே இருந்தால் அந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்க, மகிழ்ச்சியாக தானே இருப்பாங்க. இப்போ நம்ம ஆடி மாதம் முழுக்க நாம் அம்பாளை வணங்குகிறோம். அப்போ ஒவ்வொரு ஆடி செவ்வாய் வெள்ளி ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு ஒவ்வொரு நாளையும் நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் இல்லையா. இன்னைக்கு கூட பக்தர்கள் நிறைய பேர் ஆடிப்பூரத்திற்காக வளையல்கள் கொண்டு இங்கு காணிக்கை வைப்பதை பார்க்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு மகிழ்ச்சி மனசில் இருந்தால் மட்டும்தான் அந்த விழாவை நாம் அனுபவித்து ஏற்றுக்கொள்ள முடியும், கொண்டாட முடியும். அப்படி நாள்தோறும் விழா நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லையா. அப்போ ஊர் மக்களினுடைய மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் அது காட்டுவதாக சேக்கிழார் பெருமான் இந்த இடத்திலே சொல்கிறார். அதே மாதிரி மழலை செல்வங்களினுடைய குரல் ஓசை, குழலினிது யாழினிது அவர்தான் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலை விட அந்த ஓசையை விட குழந்தையினுடைய அந்த சொல் ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையா. அப்படி அந்த ஊரில் குழந்தைகளினுடைய ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறதா. ஒழுக்கத்தில் சிறந்த மக்கள் வாழ்கின்ற ஒரு ஊர் அப்படின்னு பதிவு செய்கிறார். அது ரொம்ப முக்கியம் இல்லையா. மகிழ்ச்சி செல்வம் இருந்தால் மட்டும் போதுமா, ஒழுக்கத்தில் நிறைந்த மக்கள் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பதிவு செய்கிறார். அதில் ஏயர் அப்படிங்கிற வம்சத்தில் சோழ பேரரசர்களினுடைய படை தளபதியாக இருந்தவர் தான் இந்த கலிக்காம நாயனார். ஹே ஹையர் அப்படிங்கிற வட சொல்லுதான் ஏயர் அப்படின்னு மாறியதா சிவகவிமணி சொல்கிறார். பெரிய புராணத்திற்கு பல உரைகள் இருக்கின்றன, அதில் சிவகவிமணியினுடைய உரை ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு உரை. அந்த உரையில் இப்படி பதிவு செய்திருக்கிறார். இப்போ இறைவன்கிட்ட பக்தி செலுத்துவது, அடியவர்களிடம் பக்தி செலுத்துவது இறைவனிடம் பக்தி செலுத்துவதற்கு சமம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இவர். திருப்புன்கூர் திருத்தலத்தில் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒருவர் பெறக்கூடிய பெரும் செல்வம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா, திருநீறு பூசிய எம்பெருமானினுடைய அடிகளை நான் வணங்குவதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு அவர் நினைப்பார். அவருக்கு என்ன அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது கோபம். ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது கோபம் ஏற்பட்டது? அவருக்கு பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார்னு 2 மனைவிகள், அது நமக்கு தெரியும். இதில் பறவை நாச்சியார்கிட்ட தூதா இறைவன் அனுப்புகிறார். நம்ம தூது இலக்கியம் நிறைய இருக்குது தமிழில். தூதா இறைவன் அனுப்பலாமா? எம்பெருமான் என்ன சும்மா நம்மள மாதிரி வேலை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரா? அதுவும் ஒரு முறை இல்லைங்க, 2 முறை தூதா அனுப்புனார். ரொம்ப வருத்தம் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு. எப்படிங்க அனுப்பலாம்? சரி அவர் அனுப்புனாரு, சரி இவர் எப்படிங்க போகலாம்? இறைவன் மேலேயும் கோபம் வருது. ஒரு பெண்ணுக்காக இறைவனை தூதா 2 முறை, அதுவும் காலாட நடந்து வர இறைவன் போறாரு அப்படின்ற ஒரு கோபம் இவருக்கு.
அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது ரொம்ப கோபத்தில் அவர் இருந்தார். அந்த கோபத்தை எப்படியாவது தணிக்கணும் இல்லையா? இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் தானே அவர். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது கோபம் இருக்குன்னா இறைவன் சும்மா விடுவாரா? அந்த கோபத்தை எப்படியாவது மாற்றணும்னு நினைப்பார் இல்லையா? அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனிடம் கேட்க எல்லாம் சரியாயிடும்ப்பா, நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி இவருக்கு சூளை நோய் தராரு. சோதனை கொடுத்தாதான் இறைவனை நாம் சிந்திப்போம். சூளை நோய் தராரு. அதுவும் அந்த சூளை நோய் எப்போ தீரும்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அவரால் தான் இந்த நோயை தீர்க்க முடியும்னு சொல்லிடுறார். இன்னும் இவருக்கு கோபம். தலைமுறை தலைமுறையாக உனக்கு சேவை செய்து வருபவர்கள் நாங்கள். வழி வழியாக என்னுடைய தாத்தன் பூட்டன் அப்பா அம்மா எல்லாருமே உனக்கு சேவை செய்து வரோம். வழி வழியாக நாங்கள் திருப்பணி செய்கின்ற கூட்டம். நேற்றைக்கு நீ உன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டவர் வந்துதான் என்னுடைய சூளை நோய் தீரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட நோயை எனக்கு தீர வேணாம் போங்கன்னு சொல்லிடுறார். சொல்லிட்டு இவருக்கு அந்த ஒரு கோபத்தோடவே இருக்காரு. அந்த சூளை நோய் படாத பாடுபடுத்துது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வருத்தத்தோடவே இருக்காரு. என்னதான் இருந்தாலும் பக்தன் வருத்தப்படுறத சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இறைவனினுடைய திரு உருவம் இல்லையா அவர். அவர் என்ன பண்றார், நேராக கிளம்பி வந்துடுறார். வந்து அவர் வர்றது தெரிஞ்ச உடனே, ஏன்னா மன்னன் இல்லையா, வர்றது தெரிஞ்சிடும் இல்லையா, எப்படியாவது வராருன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு, அவர் வருவதற்கு முன்பு நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன்னு உடைவாளை எடுத்து அவ்வளோதான் வயிற்றிலே குத்திடுறார். குடல் சரிய கீழே விழுந்து கிடக்கிறாருங்க. அவர் வராரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வராரு. வந்து அவங்க மனைவி யாரு அப்படின்னா இந்த மாணக்கஞ்சார நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய பெண் பிள்ளை ஒன்று இருக்கு இல்லையா. திருமண நாள் அன்னைக்கு அந்த குழந்தை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அலங்கார நிலையில் இருக்கக்கூடிய அவளின் கூந்தலை அறிந்து கொடுக்கிறார் இல்லையா, இறைவன் கேட்டாருன்னு. அப்படிப்பட்ட ஒரு அருமை பெண் தான் இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசி. வராரு. வந்து எங்கப்பா இது மாதிரி கணவர் அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றா, நலமாக இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தையிலேயே அவருக்கு சந்தேகம் வந்துடுது. உள்ளதான் இருக்காரு, கொஞ்சம் வேலையா இருக்காரு, உட்காருங்க சுவாமி, இல்லை நீங்க இருங்க சுவாமி, நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லைன்னு சொன்னதோட நிறுத்தி இருக்கலாம். நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு சந்தேகம் வந்து விட்டது. உடனே அவர் என்ன நடந்தது அப்படின்னு தெரிந்து கொள்கிறார். என்னால தானே இவருக்கு இப்படி ஒரு நிலைமை இல்லையா, என் மேல வெறுப்பு கொண்டு என்னால தன்னுடைய உயிரையே அவர் மாய்த்து கொண்டார் இல்லையா, இனி நானும் உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு அவரும் இறப்பதற்கு துணிந்த நேரம் கீழே இறந்து கிடந்த அந்த கலிக்காம நாயனார் அப்படியே எழுந்து நிற்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான இடம் இல்லையா அது. பேயேன் பொறுக்க ஒண்ணா பிழையினை செவியால் கேட்பது அப்படின்னு பேயன் அப்படின்னு தன்னை அவர் சினந்து கொள்கிறார். சிவ அபராதம் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, சிவ அபராதம் வந்து பல வகையில் நாம் அதற்கான தண்டனையை வழங்க முடியும். அந்த சிவ அபராதத்திற்கான தண்டனையைத்தான் இவர் கலிக்காம நாயனார் முதல்ல அவர்கிட்ட பேச மாட்டேன்னு ஒதுங்கி நின்னாரு. அதுக்கப்புறம் தன்னையே அவர் மாய்த்து கொள்ள துணிந்த ஒரு நிலையை ஏற்படுத்தியது இல்லையா. இப்போ முடிவில்லா புகழை உடைய ஏயர்கோன் அந்த இடத்தில் எழுந்து நின்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கினார். அடியேனும் இவருடன் தொடர்ந்து போகும் பொருட்டு மாழ்வேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன அந்த வாக்கியம் எப்படிப்பட்ட வழியை ஏற்படுத்தி இருந்தால் கீழே விழுந்து கிடந்த அவர் எழுந்திருப்பார் இல்லையா. கேளீரே ஆகி கெட்டேன் அப்படின்னு சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் எழுந்த பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார். இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்க, அவரும் கலிக்காம நாயனாரை வணங்க அந்த இடம் அன்பால் அப்படியே நிறைந்து இருந்தது. அப்ப என்னதான் எதிரியா இருந்தாலும் நாம அவர்களை எப்படி அரவணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை கற்றுத்தருகின்ற இடம். எதிரியாக நினைத்தேன், ஆனா அவர் எப்படி அவருடைய நிலைப்பாடெல்லாம் தெரிந்து அதனால தானே இறைவன் அவரை தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கொண்டார். சும்மா ஏற்றுக்கொள்வாரா இல்லையா. இந்த ஆழகால விடத்தை கையில் எடுக்க முடியாதுங்க, கை அப்படியே வெந்து போயிடும்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே திரட்டி கையில கொண்டு வந்தார். அவருடைய கைக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. அதை உண்ட சிவபெருமானினுடைய தொண்டை கூட நீல நிறமாக மாறிவிட்டது. உமையம்மை தடுக்க தொண்டையிலேயே நின்று விட்டது. நீலகண்டராக அன்றைய தினம் முதல் அவர் போற்றப்பட்டார், வணங்கப்பட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கை மட்டும் எதுவுமே ஆகலைங்க. கையில திரட்டியில கொண்டு வந்தார். திருநீற்றினை மற்றவர்களுக்கு வழங்குகின்ற அந்த கை எவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்த கையாக அது இருந்திருக்க கூடும் இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் இந்த மாதம்தான் குரு பூஜை. அப்ப அவரினுடைய வரலாறு முழுவதுமாக நமக்கு ஒரே இடத்தில் சொல்லப்படவில்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு நாயன்மாரோடு அவர் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம்.